ஓம் நமோ வெங்கடேஷாய. மார்ச் மாதத்து ஆர்ஜித சேவாவும் ஆனுவல் சேவாவும் டிசம்பர் 22 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, தெப்ப விழா, வசந்தோற்சவம் சொல்லிட்டு 6 சேவாவும் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ண போகிறதா இருந்தால் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை நம்ம ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ணிவிட்டு அந்த சேவா டேட்லேருந்து 180 நாட்கள் டைம் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3க்குமே பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட எலிஜிபிளாகவே 2-3 மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா 957க்கெல்லாம் டிடிடி ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர்லேயும், டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inல ஒரு மொபைல் நம்பர்லேயும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. என்ன சேவா நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அந்த சேவாக்குண்டான லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்ஜித சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா அதோட லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் புக் பண்ண போகிறீங்கன்னா அதோட லிங்க் கிளிக் பண்ணுங்கள். வசந்தோற்சவம் புக் பண்ண போகிறீங்கன்னா அதோட லிங்க் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். 2 நம்பரில் நம்ம லாகின் செய்திருக்கிறப்போ ஏதாவது ஒரு இதில் கம்மியாக காமிக்கும்ல, அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் 2 மொபைல் நம்பர் இருக்கிற அந்த லாகின்லேயுமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ தப்பு இல்லாமல் எந்த ஒரு டிக்கெட்டும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறது வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வசந்தோற்சவம் புக் பண்ண போகிறீங்கன்னா டைரெக்டாக வசந்தோற்சவத்துக்கே போயிடும். இதில் மார்ச் 1 2 தெப்ப விழா, மார்ச் 3 சந்திர கிரகணம், மார்ச் 19 உகாதி, மார்ச் 30 31 வசந்தோற்சவம். இந்த நாட்களில் சில சேவாஸ் ஆர்ஜித சேவாவில் இருக்கும், சில சேவாஸ் இருக்காது. மீதி எல்லா நாட்களுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும். நீங்கள் டேட் சூஸ் பண்ணுறப்போ என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும். அப்படின்னா மார்ச் மாதத்து ஃபெஸ்டிவல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி அந்த டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸாக சூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு லாகின்லேருந்து கல்யாணோத்சவம்னா ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். அதில் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். மீதி எல்லா சேவாவுமே ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் ஒரு லாகினில் நம்ம புக் பண்ணிக்கலாம் அட் அ டைம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகினில் தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ஒருத்தருக்கா நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. கல்யாணோத்சவம் புக் பண்ணால் எனேபிள் ஆகிடும், ஏன்னா அதில் 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனால. மீதி சேவாலாம் 2 பேருக்கா புக் பண்ணுறப்போ தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். இப்போ கொஞ்ச நாளாக சகசர தீபாலங்கார சேவா கூட வைபோத்சவ மண்டபத்தில் தான் நடத்துகிறாங்க. அங்கே தான் ஆர்ஜித பிரம்மோற்சவம் நடக்கும். கோயில் உள்ள கல்யாணோத்சவம் நடக்கும். ஊஞ்சல் சேவா செய்வாங்க, அதாவது டோலோத்சவம். வசந்தோற்சவம் வசந்த மண்டபத்தில் நடக்கும், கோயிலுக்கு பேக் சைடு மாட வீதியில் இருக்குது. தெப்ப விழா புஷ்கரணி தீர்த்தத்தில் செய்வாங்க. இது எல்லாத்துக்குமே தரிசனம்னா சுபதமின்றி வழி தான் தரிசனம். அங்கேயே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் எல்லா சேவாக்குமே ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். சங்கல்பமெல்லாம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்னால் சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட், சாரீ கட்டிக்கலாம். ஆர்ஜித சேவாவில் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட்டு இது புக் பண்ணிக்கோங்க. தரிசனம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். இதில் எந்த சேவா புக் பண்ணாலும் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. கல்யாணோத்சவம் புக் பண்ணுறப்ப மட்டும்தான் லட்டுவோட சேர்த்து உத்தரியம் ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க. மீதி எல்லா சேவாக்குமே ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கே தான் திருப்பதி பெருமாளோட தரிசனமும் இருக்கும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சேவா இல்லைன்னா கூட வேறு சேவா ட்ரை பண்ணுங்கள். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம். அந்த இஷ்யூ வராமல் இருக்கணும்னா வர்ச்சுவல் வெயிட்டிங் டைம் நம்ம கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தான் 2-3 லாகின் செய்தால் ஒன்றுக்கு வேறு மாதிரி வரும். கம்மியாக இருக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டர்நெட் ஆர் வைஃபைலாம் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஸ்பீடு கூட உங்களுக்கு ரீசனாக இருக்கும், அந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு. திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படின்னுச்சுன்னா
வேறு டேட்டுக்கு சூஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு சேவா சூஸ் பண்ணிக்கோங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேலிடேஷன் எரர்னு வந்தால் நீ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஆர்ஜித சேவா ஆனுவல் சேவாவில் பொதுவாக கோத்திரம் கேட்கறது கிடையாது. ஸோ டேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, நேமு, ஏஜ், ஜெண்டரு, ஆதார் நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேமெண்ட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் பே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம், சில டைம் பார்த்தா பெண்டிங்னு வந்து ஃபெயில்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டு வித்தின் 1 டேயில் நமக்கு ரிட்டன் ஆகிடும். 3ஆம் நாள் வசந்தோற்சவம் பார்க்கணும் அப்படின்னா அது மோஸ்ட்லி ஏப்ரலில் தான் வர்றதுனால ஏப்ரல் மாதத்து புக்கிங்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 30ஆம் தேதி 31ஆம் தேதி மலையப்ப சுவாமி தாயாருக்கு வசந்தோற்சவம் நடக்கும். அந்த மாதிரி தெப்ப விழா நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா கூட மார்ச் 2ஆம் தேதி 7 ரவுண்டு பெருமாள் தெப்ப உலா வருவார். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சீக்கிரமாக தரிசனம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா சகசர தீப அலங்கார சேவா போயிடுங்க. ஏன்னா அது ஒரு நாளைக்கு 600 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் க்யூவில் நடக்க முடியாது க்ரௌடில் அப்படிங்கிறவங்க கல்யாணோற்சவம் புக் பண்ணிட்டிங்கன்னா 10 மணிக்கு புக் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மகாத்வாரம் தாண்டி கல்யாணோற்சவ மண்டபம் வரைக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு சிங்கிள் லைனில் போகிற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக தர்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த சேவை புக் பண்ணாலும் எல்லா பக்தர்களோட சேர்ந்து தான் நம்ம பார்ப்போம், ஜெயன் விஜயன் வரைக்கும். ஆனால் இந்த 6 சேவாவில் ஏதாவது ஒரு சேவா தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் மார்ச் மாதத்தில் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த ஆர்ஜித சேவா அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட ஆர்ஜித சேவாவில் தான் வரும். இருந்தாலும் அது வேறு சேவா, இது வேறு சேவா. நீங்கள் இன்கேஸ் இதை புக் பண்ணிவிட்டு அடுத்து ஜனவரி மாதத்து ஹோமம் டிக்கெட்ஸ் தேவைப்பட்டால் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே இமெயில் ஐடி, ஆதாரில். ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ க்ரௌடு ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படிங்கிறவங்க ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ஆப்ஷன். 6 சேவா ஆப்ஷன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சேவா ஷியோராக கிடைக்கும். புஷ்பயகம் இருக்குது, மோஸ்ட்லி அது புக்கிங் அப்போ எடுத்துருவாங்க. ஒரு சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனித்தனி வீடியோவை ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் நமக்கு ஃபாஸ்ட்டாக புக் ஆகணும்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் கொடுத்துக்கணும். உங்களுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வச்சுக்கோங்க. இருந்தாலும் யூபிஐ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சில டைம் நம்ம பே பண்ணியிருப்போம், பட் மேபி சுற்றிக்கிட்டு இருக்கோம், இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு நீங்கள் பேக் போயிடாதீங்க. பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ப்ராப்பராக புக்கிங் முடித்து பே பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டட் பேமெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா டிக்கெட் உடனே வந்துடும். இன்கேஸ் வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஃபியூ மினிட்ஸ், 1 or 2 மினிட்ஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஆகுது டிக்கெட். நீங்கள் பேக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் பார்க்கணுன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். இதில் எந்த சேவா புக் பண்ணாலும் அக்காமடேஷன் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம புக் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் புக்கிங்கில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜித சேவா இல்லை ஆனுவல் சேவா புக் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.